ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ்சி சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி மீனை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். என்ன மீன் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கெண்டை மீன் தான். வாவ், இங்க பாருங்க, செனை இருக்கு. இதை நாங்கள் செனன்னு தான் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் சின்ன வயசில் விரும்பி சாப்பிடுவேன். இதில் எக்கெல்லாம் சேர்த்து பொரிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் மீன் கழுவுறதுக்கு, மீன் தேய்க்கிறதுக்குமே ஸ்பெஷலான ஒரு கல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து மீனை வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு நம்ம உரிச்சோம்னா ஈஸியாக வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் சூப்பராக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மீனை தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே என்ன பாருங்கள், சேர்த்து ஊற்றிருச்சு. எங்கேயாச்சும் குளிர் பிரதேசத்துக்கு ஓடி போயிடலாமான்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து வெயிலா இருக்கு. வெயில் இல்லைன்னாலும் கூட ஒரு மாதிரி ஹாட்டா இருக்கு. மீன் வந்து கல்லில் தேய்ச்சி எடுத்தாதான் வந்து இந்த அளவுக்கு கிளீனா கிடைக்கும். இந்த மீன்ல வந்து உள்ள கருப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நான் நல்லாவே தேய்ச்சி கிளீன் பண்ணிடுவேன். இது கையில சொரனாலே வந்துடும். இதெல்லாம் வந்து கல்லில் தேய்ச்சி எடுப்பேன் நான். குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு தனியா மீன் எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் மசாலா வந்து வாங்கியிருக்காங்க என் ஹஸ்பண்ட். ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதில்லை மீன் வறுவல் மசாலா. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண போறேன். வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ்லாம் வந்து தம்பிக்கு குழம்புல போட்டுருவாங்க. குழம்பு மீன் தனியாக கொடுப்பேன், ஃப்ரை மீன் தனியாக கொடுப்பேன். எது அவனுக்கு பிடிக்குதோ அதை அந்த டைமுக்கு கொடுத்துக்கிறது. இதெல்லாம் குழம்புக்கு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து மசாலாவை கொட்டி கலந்துப்போம். ஒரு பேக்கெட் பத்தாது. ஒரு பேக்கெட் வந்து 100 கிராமுக்கு நம்ம எடுத்திருக்கிறது வந்து ஒரு 200 கிராம் மேலேயே இருக்கும். இந்த மசாலா போதும் தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டா சேர்த்தா போதும். மீன்லயே கழுவுனதுல கொஞ்சம் தண்ணி எல்லாம் அதில் ஒட்டி இருக்கும். ரொம்ப தண்ணியா போச்சுன்னா மீன்ல மசாலா ஒட்டாது. இப்போ மீனை சேர்த்து நல்லா பரட்டிக்க வேண்டியதான். மீன் எல்லா பக்கமும் மசாலா பட்ட மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மசாலாலாம் வந்து கலந்தாச்சு. இப்போ ஒரு ½ hour வந்து அப்படியே விட்டுருவோம். குழம்புக்கு வந்து நம்ம என்னென்ன அரைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், இது கூடவே வந்து வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். எப்பவுமே நான் மீன் குழம்புக்கு இப்படி தான் கிரேவியாக அரைச்சி எடுப்பேன். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவோட நம்ம புளி கரைசலை வந்து சேர்த்துக்கணும்.
புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இந்த தேங்காய் கூட சேர்த்துடலாம். இப்போ மிளகாய் மல்லி சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடி. மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் கலந்தோன்னா கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு மிளகாய் மல்லி அரைச்சேன். அது வந்து மிஷினில் வந்து கரம் மசாலா அரைச்சதில் வந்து எனக்கு அரைச்சி கொடுத்துட்டாங்க. எந்த குழம்பு வச்சாலும் கரம் மசாலா வாசனை தான் இருக்கும். அப்புறம் திரும்ப நான் மிளகாய் மல்லி வந்து வாங்கி அரைச்சேன். இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இதுலேயே வந்து நம்ம குழம்போட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு கூட்டி வச்சிடலாம். எங்கள் தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு கூட்டி வச்சிடலாம் தான் சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு கரண்டிக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் வெந்தயம் மட்டும்தான் சேர்ப்பேன் மீன் குழம்புக்கு, புளி குழம்புக்கு எல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3 சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் மட்டன்னா வந்து வெங்காயம், தக்காளி வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்த்து கூட நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப அருமையான இல்லை மீன் குழம்புக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மசாலா தண்ணியை வந்து அதெல்லாம் இதுக்கப்புறம் குழம்பு கொதிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிய விடணும். கொதிஞ்சதுக்கப்புறம் மீன்லாம் போட்டுக்கலாம். மீன் வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தலை வாழெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை குழம்புல சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சா மீன் எல்லாமே குழஞ்சி போயிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மறந்துட்டேன், செனை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இது கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் வறுக்கலை. மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. இதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல மீன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து வறுக்கிறதுக்கு எண்ணெயும் காஞ்சிருச்சு. பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். கடைசியாக குழம்புல வந்து கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஃபைனலி சமைச்சு முடிச்சாச்சு. மீன் வறுவல் மசாலா யூஸ் பண்ணோம் இல்லையா, எண்ணெய் ரொம்ப பிடிக்குது. நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தவங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது எண்ணெய் குடிக்காத அளவுக்கு எப்படி வறுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் கொடுங்க கண்டிப்பாக. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை.